சும்மா சுட சுட அந்த புரோட்டாவை கல்லுல இருந்து எடுத்து தட்டி எறிஞ்ச கையோட இந்த நாட்டுக்கோழி வீட்டு வறுவல் நாட்டுக்கோழி செட்டிநாடுன்னு ஆர்டர் பண்ணிருங்க. இந்த புரோட்டாவோட நாட்டுக்கோழி குழம்பு கொடுத்துருவாங்க. மித்ததெல்லாம் நம்ம ஆர்டர் பண்ணதெல்லாம் போனஸ் தாங்க. இந்த புரோட்டா மேட்டருக்கு நம்ம அப்புறம் வருவோம். முதல்ல இதை பாருங்க. நீங்க இந்த நைட் டைமுக்கு இந்த அரிசி பருப்பு சாதம், அதுக்கு தோதா ஒரு சட்னி, கார சேவை, கோதுமை ரவை உப்புமாவோட தர தயிர்னு நைட் டைம் இந்த இட்லி தோசை புரோட்டா பிரியாணின்னு சாப்பிட்டு அழுத்து போனவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ட்ரீட்டாவே இருக்குங்க. நம்ம ஊர்ல எல்லாத்துக்கும் பிடிச்ச இந்த அரிசி பருப்பு சாதம் இவங்க கிட்ட நல்லா இருந்துச்சுங்க. அதுவும் இந்த சட்னியோட வச்சு சாப்பிடும் போது இன்னுமே நல்லா இருந்துச்சு. அடுத்து இவங்களோட சேவையில பாத்தீங்கன்னா சட்னி குழம்புன்னு எதுவுமே ஆட் பண்ணாம அப்படியே சாப்பிடுங்க. அதோட டேஸ்ட் தனியாவே தெரியும். எல்லாருக்கும் உப்புமான வெறுத்து போற அளவுக்கு ஆகி போச்சு. ஆனா இவங்களோட உப்புமா பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. அது எப்படி நல்லா இருந்துச்சுன்னு நான் சொல்றேன் கேளுங்க. இவங்க இந்த உப்புமாவோட தயிரும் தராங்க. அந்த தயிரையும் இந்த உப்புமாவையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அந்த உப்புமால கலந்துருக்க அந்த தேங்காய் எண்ணெயோட பிளேவரோட இந்த தயிரும் ஆட் ஆகி சாப்பிடும் போது ஒர்த்துங்க. இதுக்கப்புறம் உப்புமா பிடிக்காதவங்களுக்கு கூட உப்புமா பிடிச்சிரும். இப்போ வருவோம் புரோட்டாவுக்கு. இந்த புரோட்டாவோட அந்த நாட்டுக்கோழி குழம்பு ஊற வச்சு அதோட இந்த நாட்டுக்கோழி கிரேவியை வச்சு சாப்பிடும் போது ஒர்த்துங்க. அது இந்த நாட்டுக்கோழிங்கனால கொஞ்சம் எலும்பாதான் இருக்கும். பார்த்து சாப்பிடுங்க. அட இதை சொல்ல மறந்துட்டு பாத்தீங்களா, ஸ்டார்டிங்ல உங்க நாட்டுக்கோழி சூப் ஒன்று கொடுப்பாங்க ஒர்த்து. ஃபைனல் டச்சா இளநீர் பாயசம் கொடுப்பாங்க, அதுவும் ஒர்த்து. இதெல்லாம் சாப்பிட்டு ஒரு கோலி சோடா குடிக்கிற போல இருந்ததுன்னா அதுவுமே உங்க கிட்ட இருக்குங்க. இங்க டேஸ்ட் நல்லா இருக்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாமே வீட்டு முறையில் எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி தாங்க செய்யறாங்க. நீங்க நிறைய பேர் போற மாதிரி இருந்ததுன்னா முன்னாடியே புக் பண்ணிருங்க போன் பண்ணி. இந்த நாட்டுக்கோழி விருந்து வீட்டு முறை மண்பானை சமையல் கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பல்லடம் டு கோயம்புத்தூர் போற ரோட்ல இந்த பெரும்பாலும் இந்த ஹைடெக் பார்க்கு ஆப்போசிட்ல தாங்க லொகேட் ஆயிருக்கு. நீங்க நைட் டைம் திருப்பூர்ல இருந்து கோயம்புத்தூருக்கோ கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பூருக்கு வரும்போது மறக்காம விசிட் பண்ணி பாருங்க. அப்படியே நம்ம திருப்பூர் எக்ஸ்ப்ளோர் பேஜ்க்கு ஒரு ஃபாலோ பட்டனை தட்டி விட்டுருங்க.